மக்களே இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, போன வாரம் ஒரு இளவடத்தவன் ஒரு கதவை திறந்து விட்டுருக்கான். அடைக்கப்பட்ட ஒரு சாதிவரி சாக்கடை தடம் புரண்டு தெருவெல்லாம் ஓடி இருக்கு. அது தெருவில் ஓடினது மட்டும் இல்லாம ஒரு மண்டபத்தில் போய் தேங்கி நின்று அந்த தேங்கி நின்ற சாக்கடையெல்லாம் இங்க இருந்த பல தருதலைகள் போய் முங்கி குளிச்சுட்டு அதுதான் என்னமோ கெத்து அப்படிங்கிற மாதிரி பெருமைக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டு இங்க ஆர்ப்பரிக்கிறீங்க. ஏன்னு கேட்டா அந்த சாதிவரி சாக்கடை தான் இந்த சமூகத்தை காக்க வந்த வீரனா, அதை போற்றுவதுதான் வீரமா. இந்த வீரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவனுங்க பண்ணையரா இருப்பானுங்க, பழைய ஏக்கர் நிலம் வச்சிருப்பானுங்க, தோப்புக்காரனா இருப்பானுங்க, ஃபேக்டரி வச்சிருப்பானுங்க, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணுவானுங்க. அதுல வர காசை வச்சுக்கிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயில் சில பில்டிங் எல்லாம் கட்டி காலேஜ் எல்லாம் வச்சு செல்வ செழிப்போடு இருப்பானுங்க. அது அத்தனையும் ஒரே ஒரு தலித் பையன் லவ் பண்ணிட்டான் அப்படின்னு ஆட்டம் கண்டு போயிடும். அதுதானே வீரம். சரி, அந்த தலித் பையன் அப்படி என்ன பெருசா பண்ணிட்டான், பெரிய ரவுடியா, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா கிடையாது. ஒரு சாதாரண காலேஜ் பையன் எப்படி இருப்பான்? பாதி மீச முளைச்சும் மீச முளைக்காம, பாதி சிரிச்சும் சிரிக்காமையும், ஒல்லியா வெள்ளந்தியா ஒரு காலேஜ் பையனை போல இருந்தான். அந்த தலித் பையன் லவ் பண்ணிட்டான் அப்படின்னோடனே இந்த பண்ணையாரு, ஃபேக்டரி ஓனரு, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவன், காலேஜ் ஓனரு எல்லாரோடையும் கிடுகிடு நடுங்கிருக்குல்ல. அதுதானே வீரம். சரி, இந்த வீரங்க அந்த ஒத்த தலித் பையனை, வெள்ளந்தியான பையனை எப்படி எதிர்கொண்டாங்க? அவன்கிட்ட போய், பாரு தம்பி, உன்னைய விட எங்க சாதிகார பையன் நல்லா படிப்பான், காலேஜ் முடிச்சோடனே உன்னையும் அந்த பையனையும் வந்து அந்த புள்ள முன்னாடி நிறுத்தம், அந்த பிள்ளையாவே அவனை தான் தேர்ந்தெடுக்கும். ஏன்னா எங்க சாதிகார பையன் உன்னோட நல்லா படிச்சிருப்பான், நல்லா வேலை வாங்கியிருப்பான், அவன் தான் காலேஜ்லயே முன்னணியா வந்திருப்பான் அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் கோலைங்கப்பட்டது. வீரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ஒத்த பையனை 5-10 எரும மாடுங்க யாருக்கும் தெரியாம வாயை கட்டி மறைமுகமா எடுத்துட்டு போய் இரவு முழுக்க டார்ச்சர் பண்ணி தண்டவாளத்துல போட்டு, அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லையே, அந்த பையன் பாட்டுக்கு போய் ட்ரெயின் அடிபட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு நடிப்பாங்க. ஏன்னா அதுதானே வரலாற்று சிறப்பு மிக்க வீடும். இதைத்தானே நம்ம பாடநூல்லாம் வச்சு படிக்கணும். பா, எவ்வளவு பெரிய வீரர்கள் பாப்புன்னு. சரி, கோர்ட்டுக்கு வந்து என்னாச்சு? கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி குற்றத்தை ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா கிடையாது. தலைமறைவா இருந்தார். ஏன்னா ஐயா சேகுவரால தேச விடுதலைக்கு பாடுபட்டா காட்டுல மறைவா தலைமறைவா தானே இருக்கணும், அப்படிதான் இருந்தார். அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா கோர்ட்டுக்கு வந்து ஆஜரப்படுத்தியும் என்ன பண்ணாரு? இப்ப வீரர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? விடுதலை படத்துல பாத்துருப்பீங்க, பண்ணையார கிரிக் பண்ண தோழர்கள்லாம் ஜட்ஜு முன்னாடி போய், ஆமா நாங்க தான் இதை பண்ணோம், எங்களுக்கு பெயிலாம் வேணாம், எந்த சட்ட பாதுகாப்பும் வேணாம், நீங்க தூக்கு தண்ணியே கொடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகத்சிங் கூட முகத்துல புன்னையோட தூக்கு மேடை ஏறலாம். ஆனா அதெல்லாம் கொலைகளின் பாதை. இந்த வீரர் என்ன பண்ணாரு? நாட்டிலேயே பெரிய லாயரை வச்சுட்டு ஜட்ஜு கிட்ட போய், ஐயா ஐயா நான் எல்லாம் பண்ணுங்கய்யா, யாரோ என் மேல சரி வழக்கு போட்டாங்க ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கய்யா, எனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கியா அப்படின்னு அழுது மண்டிட்டு கெஞ்சுவார். அதுதானே வீரம். இந்த வீரர் பரவாயில்ல வரும்போது தான் தலைவனே அப்படின்னு பிஜிஎம்லாம் போட்டு கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டா எங்க சமூகத்தை